இந்த வீடியோ நிறைய பேர் கண்டினியூஸாக எனக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ சோஷியல் மீடியாலையும் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. என்னடா இருக்கு அப்படி அந்த வீடியோவில் அப்படின்னு அந்த வீடியோவை நான் செக் பண்ணி பார்க்கும்போது சாத்துக்குடி பழத்தை அந்த வண்டியில் லோடு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 2-3 பசங்க வேலை பார்க்குறாங்க. இந்த வெள்ளை சட்டை போட்ட பையனும் பச்சை சட்டை போட்ட பையனும் அந்த பழங்களை அந்த வண்டியில் லோடு பண்ணுற வேலையை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒட்டியே கையை பிடிச்சிக்கிட்டே போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பச்சை சட்டை போட்ட பையனுக்கு கண் பார்வை இல்லை. அந்த பையன் அந்த வெள்ளை சட்டை போட்ட பையனோட உதவியில் அந்த இடத்துக்கு போகிறான், அந்த பழத்தை எடுத்துக்கிறான். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அந்த வெள்ளை சட்டை போட்ட பையனோட சட்டையை பிடிச்சிக்கிட்டே ஓடி வந்து தூக்கிட்டு வந்து அவ்வளவு பழத்தையும் அந்த வண்டியில ஏத்திடுறான். உழைத்து வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு கோர்ட்டுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு வீடியோ காட்டுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை தூக்கி காட்டுவேன் நான். ஏன்னா எனக்கு கண் பார்வை இல்லை, ஆமா இல்லைன்னு ஆயிப்போச்சு. இதுக்கு மேல நான் உட்கார்ந்துருக்க விரும்பல. இதை ஒரு காரணமா வச்சு நான் பிச்சை எடுக்கவும் விரும்பல. எனக்கு வழிகாட்ட ஆள் இருந்தா போதும். என்னால முடிஞ்ச ஒரு வேலையை செஞ்சு அதுக்கான சம்பளத்தை என்னால வாங்க முடியும். நம்ம கோவில்ல பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பார்த்திருப்போம், உடம்பெல்லாம் நல்லா இருக்கும். அவங்க உண்மையிலே ஊனமாவே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஊனம் மாதிரி நடிச்சு எடுத்து சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களால உழைச்சு சம்பாதிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு உடம்புல எந்த குறையும் இருக்காது. நம்ம பார்க்கலாம் நல்லா நடக்க முடியும். அதை நல்லா மடிச்சு ஒரு வண்டிக்குள்ள வச்சுக்கிட்டு காலே இல்லாத மாதிரி பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அங்கிட்டு போய் அந்த வண்டியை தூக்கிட்டு நடந்து போவாங்க. தன்னோட உடலை ஊனம்னு சொல்லி ஏமாத்தி பிச்சை எடுக்கிறவங்க மத்தியில் உண்மையிலே கண் பார்வை இல்லாத ஒரு பையன் உழைச்சு வாழ்றத பார்க்கும்போது உண்மையிலே வியப்பாரு. அப்புறம் அந்த பொழப்புக்காண்டி பெய்டு ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி பல பேரோட குடியை கெடுக்கிறவங்க எல்லாம் இந்த பையனோட மூத்திரத்தை வாங்கி குடிங்கடா. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. அப்புறம் இந்த இடத்துல அந்த வெள்ளை சட்டை போட்ட பையனை பாராட்டியா அவனும் வேலை பார்த்துக்கிட்டு அந்த பையனுக்கும் வழிகாட்டிக்கிட்டு இருக்கான். பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்குல்ல.